வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்று நாம் பேச இருக்கக்கூடிய விடயம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய பரபரப்பை பற்றி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய பேச்சு. இன்று பனையூரில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் 3வது ஆண்டு விழா இன்று தொடக்கம் கண்டது. இந்த ஆண்டு விழாவை மையப்படுத்தி பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அது கடந்த வாரத்தில் இருந்து அந்த பொதுக்கூட்டம் களைகட்ட தொடங்கி இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற மேடைகளை நாம் கீழிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாகரிகமான அரசியலை பேசக்கூடிய இளைஞர்களை அந்த மேடையிலே பார்க்கலாம். எல்லா இளைஞர்களுமே மிகவும் நாகரிகமான ஒரு அரசியலை தான் எடுத்து வைக்கிறார்கள். யாரும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவது போல ஒரு இழிவான அரசியலை அல்லது ஒரு தவறான வார்த்தைகளை மேடையில் பயன்படுத்தக்கூடிய களங்களை எடுக்கவில்லை என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மிக நாகரிகமான ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் 3வது ஆண்டு மேடையிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. மேடையிலே இளைஞர்கள் ஒரு 5-6 பேரை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அந்த இளைஞர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்தோம் என்கின்ற விடயத்தை மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜய் அவர்களுக்குத்தான் தமிழக மக்கள் ஆதரவோடு இருக்கிறார்கள். அண்ணா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், கண்டிப்பாக வெற்றி நமதே என்கின்ற கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாகரிகமான ஒரு அரசியல் களத்தை இன்றும் அவர்களுடைய அந்த மேடையிலே பார்க்க முடிந்தது. அங்கு நடந்த பல விடயங்கள் ஒரு அரசியல் களத்திலே ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டியதாக இருந்தது. வேல்முருகன் அவர்கள் ஒரு சிறந்த பாடகர். ஒரு 3 பாடல்களை அந்த மேடையிலே பாடுகின்றார். அந்த 3 பாடல்களிலும் 3 பாடல்களுமே விஜய் அவர்களை மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். முருகனா விஜய் அவர்களா என்கின்ற கேள்வியோடு எழும்பியிருக்கக்கூடிய அந்த பாடலில் முருகன் அழகன், எங்கள் விஜய் அவர்களும் அழகன் என்கின்ற களத்தோடு அந்த பாடல் நிறைவு பெற்ற விதம் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது. அதன் பின்பு தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்திய பாடல், அது வெற்றி முரசை கொட்டும் என்பதை மையப்படுத்திய பாடல். இந்த பாடல்கள் பாடி முடிந்தவுடன் விஜய் அவர்கள் மேடைக்கு செல்கிறார். பாடிய வேல்முருகனோடு அவர் வாழ்த்துக்களை சொல்கின்றார். அதே மேடையில் மகிழ்ச்சி பொங்க அவர் அந்த நடனத்தில் சிறிது கலந்து கொள்கிறார். இது பார்ப்பதற்கு ஒரு பெரிய கவிதை போல் இருந்தது. நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. தமிழன் என்கின்ற அடையாளம் கூத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகின்றது. அழுகைதான் தமிழனுடைய அடையாளமாக இருந்தது. அந்த அழுகைதான் மொழியாக மாறுகின்றது. அந்த அழுகைதான் மொழியாக மாறி கூத்தாக மாறுகிறது. எனவேதான் இறைவன் சிவனையே கூத்தன் என்று அழைக்கக்கூடிய களங்கள் உண்டு. எனவே அந்த தமிழனுடைய மரபு சார்ந்த உணர்வுகளோடு அந்த மேடை தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது என்பதுதான் நிஜம். அதன் பின்பு விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார். விஜய் அவர்கள் பேசுகிறார் என்கின்ற பொழுதே ஊடகங்கள் உடனடியாக காதுகளை தீட்டிக்கொள்ளும். அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் விளக்கங்களை தேடுவார்கள். விஜய் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்தார். 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் அரசு ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு 1971ஆம் ஆண்டு அவர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார். கட்சியிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அவர்களை நடிகர் என்றும் மலையாளி என்றும் சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி எம்ஜிஆரை இழிவுபடுத்தினார்கள். ஆனால் மக்கள் எம்ஜிஆரை மார்பில் பச்சை குத்தி கொண்டார்கள். அதன் பின்பு 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களை ஓட ஓட விரட்டி ஆட்சியை பிடிக்கிறார். அதன் பின்பு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தது வரை கலைஞர் அவர்களால் ஆட்சி பீடத்தில் ஏற முடியாத ஒரு நிலைமை. ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. 2021 ஆட்சியை பிடித்த திமுக இன்று பல கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று மார்பு தட்டி கொண்டு இருக்கின்றது. ஆனால் 2026 எப்படி 1977 ஒரு மாற்றத்தை எம்ஜிஆர் உருவாக்கினாரோ அதுபோல 2026
தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எம்ஜிஆரை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள், அதே விமர்சனத்தை என் மீதும் வைக்கிறார்கள். இந்த தகர டப்பாக்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. திருவள்ளுவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த இவர்களுடைய அநீதி அக்கிரமம் இவைகளை மையப்படுத்தி ஒரு குறளை எழுதியிருப்பார். அந்த குறள் 1334வது குறள் என்கின்ற அடையாளத்தை கூட அது பெற்றிருக்கும். இவர்களுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடிய ஆட்சி என்கின்ற கணக்கீட்டில் விஜய் அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. அப்படி என்றால் திமுக தற்பொழுது எம்ஜிஆரை எப்படி முன்பு அவரை ஏளனம் செய்ததோ, எப்படி அவரை விமர்சித்ததோ, அதுபோல இப்பொழுது விஜய் அவர்களை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எம்ஜிஆர் எப்படி கோட்டைக்கு ஏறினாரோ அதுபோல தமிழக வெற்றிக் கழகமும் கோட்டைக்கு ஏறும் என்பதுதான் இப்பொழுது உள்ள செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இன்னொரு விடயத்தை மிக தெளிவாக விஜய் அவர்கள் எடுத்து வைத்தார். ஏன் உங்களுடைய தலைவர் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரா என்கின்ற கேள்விகளை பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நான் தான், என்னைத்தான் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னுடைய தொண்டர்கள் சொல்கின்றார்கள். அது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் 2026 அந்த தேர்தல் களம் வரை பொறுத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் எத்தனை விஜய்கள் வெளியே வருகிறார்கள் என்றும் அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி விசில் சின்னத்தில் தங்களுடைய வாக்குகளை முத்திரை குத்துகிறார்கள் என்பதையும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்வலைகளை உருவாக்கியது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. விஜய் அவர்கள் பேசிவிட்டு சென்ற மறு நிமிடத்தில் இருந்து அனைத்து ஊடகங்களும் உடனடியாக அதை குறித்து பேச ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்களிடம் அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது விஜய் அவர்கள் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வக்கில்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வேறு வேறு கதைகளை எடுத்து கொண்டு வந்து இது சரியா அது சரியா என்கின்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களால் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அதிர்வலைகள் தமிழக அரசியல் களத்தில் பீரங்கிகளை வெடிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இதுவரை அரசியல் தெரியாது, தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஞானம் என்ன என்பதே தெரியாது என்றெல்லாம் வியாக்கியம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வாய்களில் கொழுக்கட்டையை வைத்துக்கொண்டு அமைதி காக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிரகடனம் அல்லது சூளுரை எடுத்து வைத்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.